கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனை எப்போ மாறும்னு தெரியலையே, என் கண்ணீரை நான் படுக்கையால் நினைத்து கொண்டு இருக்கிறேனே, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? எங்கள் குடும்பத்தில் எப்போ சந்தோஷம் உள்ள பிரவேசிக்கும்? அதனால் ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன் அழுகை அற்புதத்தையும் மகிழ்ச்சியுமாய் மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ, அந்த அழுகையானது அற்புதத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கத்தக்கதாக ஒரு மாற்றத்தை தெய்வன் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். அது எப்படிப்பட்ட மாற்றமாகவும் இருக்கலாம். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மாற்றமாய், உன் வேதனையை நீக்கிற மாற்றமாய், உன் சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிற மாற்றமாய், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 65 அதிகாரம் 19 நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையே கண்ணீர் தான், என் வாழ்க்கையே அழுகை தான் அப்படின்னு சொல்லி இருக்க இல்லையா? இனி உன்னுடைய அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஒரு அற்புதம் அங்கு நடைபெறப் போகிறது. எந்த அளவிற்கு நீ கண்ணீர் வடித்தாயோ, எந்த அளவிற்கு தேவரை நோக்கி நீ கூப்பிட்டாயோ, அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி உன் குடும்பத்திற்குள்ளாக, ஒரு அற்புதம் உன் குடாரத்துக்களாய் நடைபெறப் போகிறது. இது எப்படி நடந்தது என்று சொல்லி உன் கண்கள் ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவர் இந்த நாளில் உன்னை வழி நடத்தப் போகிறார். நீ நினைத்து கூட பார்க்காத காரியங்கள் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் பிரவேசிக்கப் போகிறது. உன் சரீரத்தில் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாக போகிறது. உன் தொழிலிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே ஒரு உயர்வு உனக்கு கடந்து வருகிறது. படிக்கிற இடத்திலே உனக்கு ஒரு மேன்மை கடந்து வரப்போகிறது. ஆண்டவர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாக, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாக உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். அவர் உன்னில் மகிழ்ச்சியாயிருந்து களி கூர்ந்து இந்த நாளிலே உன் அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா நீ எதிர்பார்த்த அற்புதம் அங்கு நடைபெறப் போகிறது. அது நிமித்தம் உன் அழுகையின் சத்தம் இந்த நாளிலே கேட்கப்படுவதில்லை. இவ்வளோ நாள் நோக்கி கூப்பிட்ட அந்த சத்தத்துக்கு பதிலை கொடுக்கிறபடியினாலே உன் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வன் செய்ய போகிற காரியம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அற்புதமாய் காணப்பட போகிறது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாளாய், உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு நாளாய் தெய்வன் மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீ எந்த காரியத்தில் மாற்றம் வராது என்று சொல்லி நினைக்கிறாயோ, அந்த காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து தேவன் இந்த நாளில் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் கேட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இவ்வளோ நாட்கள் அழுது அழுது சோர்ந்து போன உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தையும் மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்திற்குள்ளாய் கொண்டு வர போகிறீங்க. அவங்க கைடு செய்கிற பிரயாசத்திலே கொண்டு வர போகிறீங்க. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திலே கொண்டு வர போகிறீங்க. வேலை காரியத்திலே கொண்டு வர போகிறீங்க. ஆண்டவரே, பிஸ்னஸ் காரியத்தில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்கப்பா. அப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக அற்புதங்களை அதிசயங்களை நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. நான் உன்னிட்டு விலகுவதும் உன்னை கை விடுவதும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.